தமிழக கழக தலைவர் விஜய் 72 நாட்களுக்கு பிறகாக திறந்தவெளி மக்கள் பயணத்தை, அதுவும் அந்த பிரச்சார வாகனத்துல கரூர் சம்பவத்துக்கு பிறகாக இன்று புதுச்சேரியில துவங்கி இருக்கிறார். துவங்கி அந்த 13 நிமிட உரைக்கு பிறகாக அந்த கூட்டம் முடிந்திருக்கிறது. இப்போது அந்த சந்திப்பு குறித்த பதிவை தொண்டர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல, எல்லைகள் கடந்து மொழியாலும் மனதாலும் எப்போதும் இணைந்திருக்கும் நாம் ஒரு புதிய அரசியல் வரலாற்றுக்கான அத்தியாயத்தை இன்று புதுச்சேரி மண்ணில் தொடங்கி இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். நிலப்பரப்பிலும் நிர்வாக கட்டமைப்பிலும் சிறிய யூனியன் பிரதேசம் என்றாலும் கட்சி பேதமின்றி வெறுப்புணர்வின்றி எதிர்கட்சியான நம் நிகழ்வுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பிலும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் ஜனநாயக அரசியல் மாண்போடு புதுச்சேரி அரசு நடந்து கொண்டிருக்கிறது என என்ஆர் காங்கிரஸ் அரசை பாராட்டி இருக்கிறார். ஏற்கனவே உரையிலும் நன்றி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில புதுச்சேரி அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் புதுச்சேரி மாநில காவல்துறைக்கும் மனப்பூர்வமான நன்றி என தெரிவித்திருக்கிறார். மேலும் எழுச்சிமிக்க நம் இளைஞர் படையினர் கட்டுக்கோப்பும் பொறுப்பும் மிக்கவர்கள் என்பதை அவதூறாளர்களுக்கு புரிய வைத்துள்ளார்கள் என்று தெரிவித்தது மட்டுமல்லாமல், அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சட்டத்தை வளைத்து சூழ்ச்சிகள் உட்பட என்னென்னவோ திட்டம் போட்டு அரசியல் பயணத்தை, மக்கள் சந்திப்பை, பிரச்சார முன்னெடுப்புகளை இந்த கபட நாடக திமுக அரசு தடுக்க பார்த்தாலும் முடக்க முயன்றாலும் அது அணுவளவும் நடக்காது என தெரிவித்திருக்கிறார். கழகத்தின் எதிர்பார்ப்பை, வேண்டுகோள்களை, உத்தரவுகளை மனதார மதித்து நிகழ்வை வெகு வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைத்த காரணமான தமிழக புதுச்சேரி மக்களுக்கு நன்றி என்றும் வென்று காட்டுவோம், வாகை சுடுவோம் என இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார்.